ஹாய் எல்லோருக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய நாள் எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு உங்கள் எல்லாரையும் என் கூட கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் திவ்யா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். அண்டு நாங்கள் போடுற வீடியோஸில் கொஞ்சம் ஃபன் எல்லாமே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அது என்னென்னா, காலையில் நான் எப்போவும் சீக்கிரமாக நான் எழுந்திரிச்சிடுவேன். அது நைட்டு நான் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் சரி, காலையில் இந்த டைமுக்கு நான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு நான் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடுவேன். நீங்களும் அந்த மாதிரி பர்சனாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சிடும். என்னோடய ஆரம்பம் மார்னிங் ரொட்டீன் ஆஸ் யூஷுவலாக எப்போவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரஷ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற சின்ன வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சமையல் பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லன்ச் பண்ணணும், வீட்டுக்கு நடுவில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என் நேரம் ஸ்பீடாக ஓடி போக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு ஷேர் கிடையாது, கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல என்னோடய ரீசன்ட் வீடியோவுக்கு இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ப்ரீவியஸாக வச்சுருந்த சேனலை க்ளோஸ் பண்ணும்போது நிஜமாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம், நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற எண்ணமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துச்சு. பட் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஓகே, நம்ம எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு ஆல்மோஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்த என்னோடய சேனலை நான் க்ளோஸ் பண்ணேன். அண்ட் அது எல்லாத்துக்குமே நான் ரீசெண்டாக போட்ட வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படித்தேன். அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இதை நான் நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இன்னொரு விஷயம், நான் ஃபஸ்ட்டு இருந்த சேனலில் எனக்கு வியூஸ் போகும்போது அதே வியூஸ் இந்த சேனலில் வருமா அப்படின்ற யோசனை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் நீங்கள் என்னோடய பார்க்குற ஒரு வியூஸுமே எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் இதுக்கு நடுவில் சில சில்லியான கொஸ்டின் சொல்ல முடியாது, பட் ஆனால் நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்குறீங்க. அது என்ன கொஸ்டின்னா, உங்களால் எப்படி வீடியோ போட முடியுது, உங்கள் கிட்ஸை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்ற கொஸ்டினை கேட்குறீங்க. அகெயின் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து மறுபடியும் காப்பி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே அகெயின் காப்பி பண்ணுறாங்க. நீங்கள் சேனலே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அகெயின் உங்களை பார்த்து காப்பி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த எனக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. காப்பி பண்ணுறவங்க காப்பி பண்ணிட்டு தான் இருக்கும். லெட் தெம் காப்பி, பட் அவங்க நான் ஆயிட முடியாது, நான் அவங்கள ஆயிட முடியாது. அது எல்லாமே அவங்களோட ஓன் ஒப்பீனியன். என்னை பார்த்து காப்பி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க நல்லா இருக்காங்க, நம்மளும் அதை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்க நினைக்கிறத அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்க மட்டும்தான் நினைக்கணும். அவங்களுக்கு வேணுன்றதை நினச்சி அதை பண்ணாவே நிஜமாகவே சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இது வேணும், நான் மற்றவங்களுக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நான் பண்ணலை. எனக்கு இது வேணும், ஸோ நான் பண்ணுறேன். அதே எண்ணத்தில் நீங்களும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, கிட்ஸை வச்சுட்டு எப்படி வீடியோ போடுறீங்க? அது நான் அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அண்ட் இதுக்கு நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல நான் நினைக்கிறேன். என்னால் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இவ்வளோ கொடுக்குற என்னோடய அம்மா, என் ஹஸ்பண்ட், என்னோடய சிஸ்டர்ஸ், சம்டைம்ஸ் என்னோடய குழந்தைங்க. நான் வீடியோ எடுக்கும்போது என் குழந்தை, அம்மா நான் வீடியோ பார்க்கணும், எனக்கு ஃபோன் கொடுங்க அப்படின்னு கேட்பா. நான் அம்மா இல்லை, அம்மா வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஓகே அம்மா நான் விளையாடுறேன் அப்படின்னு அவள் விளையாட போயிடுவாள். ஸோ ஒருத்தரும் கொடுக்குற அந்த சின்ன சப்போர்ட்னால தான் நான் வீடியோ எடுக்க முடியுது. அண்டு இதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லணும். வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வெறும் 10 நிமிஷம் தான், ஆனால்
அந்த 10 நிமிஷத்துக்கு பின்னாடி எவ்வளவு வேலை இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் வீடியோவிலே பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நான் ஆஃபீஸ் கிளம்பணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும், அண்ட் ஆஃபீஸ்க்கு நான் லன்ச் எடுத்துகிட்டு போகணும், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் நான் வந்துட்டு தனியாக இல்லை, கண்டிப்பாக எனக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ அது மூலியமாக தான் இது எல்லாமே எனக்கு நடக்குது. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் அவங்களுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு குட்டி குட்டி விஷயமாக ஹெல்ப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுற என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குட்டி குட்டியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் கூட நடக்கலாம். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். அண்ட் ஒரு அம்மாவாக இருக்கிறது ஃபுல் டைம் ஜாப், அதுலேயும் குழந்தைங்களை பார்த்துட்டு, வீட்டு வேலையை பார்த்துட்டு, ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு, இதற்கு நடுவில் வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லைன்றதை நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் நான் வீடியோ எடுக்கும்போது பேபி அழுவான், அதை ஸ்டாப் பண்ணி அவனை சமாதானப்படுத்துவேன். சமாதானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் விளையாட ஆரம்பிப்பேன். அவனை விளையாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கு நடுவில் வீட்டு வேலையில் இருக்கிற எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டு அகெயின் நான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இதை முயற்சி பண்ணுறது ஒரு சாதாரணமான அம்மா தான் நான். சம்டைம்ஸ் சோர்வாக இருக்கும், இன்றைக்கி வீடியோ போட வேண்டாம்னு யோசிக்க தோணும். சம்டைம்ஸ் அப்செட்டாக இருக்கும், இன்றைக்கி வீடியோ எனக்கு போட வேண்டாம் அப்படின்னு தோணும். நமக்கு எல்லாருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி ஹாப்பியாக இருக்கிறது இல்லை, ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். பட் அப்படி எல்லாம் இருக்கிற நாளையும் கடந்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் போடுற ஒரு நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத என் மனசில் எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும். அதனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ஒரு மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்னா தோசையும் கறி குழம்பு தான். அண்டு எனக்கு தோசை கூட கறி குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சட்னி இது எல்லாத்தையும் விட இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் வச்சு சாப்பிடும்போது நிஜமாகவே சூப்பராக இருக்கும். அதுவும் மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது ப்ரீவியஸ் மேரேஜ் எனக்கு இந்த மீன் குழம்பெல்லாம் பிடிக்காது. பட் ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாமே நான் சாப்பிட கற்றுக்கிட்டேன். அண்ட் அதோட டேஸ்ட்டும் என்னோடய நாக்கில் ஊற்றிச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மீனும். அண்டு உங்களுக்கும் இது மாதிரி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு நடுவில் காலையில் எழுந்ததுலேருந்து வேலை பார்த்ததில் நான் காஃபி குடிக்கவே மறந்துட்டேன். அண்டு ஸோ எனக்கும் அவருக்கும் சேர்த்து காஃபி போட்டு குடிக்கலான்னு நான் பூஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில பேருக்கு காலையில் எழுந்துச்சு காஃபி இல்லைனா டீ இந்த ரெண்டுத்துமே குடிக்கலன்னா அவங்களுக்கு அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாது. பட் ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் இருந்தாலும் குடிப்பேன், இல்லைனாலும் விட்டுருவேன். எனக்கு அது குடித்தா தான் இந்த டே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது இல்லை. இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சதால் எனக்கு டயர்டாகிடுச்சு. ஸோ அவரும் காலையிலே விடியங்காத்தாலே எழுந்ததால் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பூஸ்ட் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பூஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நிறைய பேருக்கு பூஸ்ட் கூட நிறைய சுகர் வச்சு சாப்பிட பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு அதில் லைட்டாக சுகர் ஆட் பண்ணி சம்டைம்ஸ் நான் சுகரே ஆட் பண்ணாமல் வெறும் பூஸ்ட் மட்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா அதிலே ஆல்ரெடி சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ எனக்கு நிறைய சுகர் பிடிக்காது. அதனால் நான் வெறுமனே கூட அப்படியே நான் குடிச்சிடுவேன். அண்டு இந்த பூஸ்ட்டை குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கும் கொஞ்சம் டயர்ட்னஸ் கம்மியாச்சு. அப்புறம் கிச்சன் வேலைங்க எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இன்னும் நான் ரெடி ஆகலாம் ஆஃபீஸ்க்கு. ஃபஸ்ட்டு பூஸ்ட் குடிக்கலான்னு சொல்லிட்டு பூஸ்ட்டை நல்லா ஆற்றி பூஸ்ட்டை குடிச்சிட்டு அண்டு நான் ஆஃபீஸ்க்கு ரெடியாக போயிட்டேன். அண்டு நான் எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகும்போது நான் நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒன்லி லிப்ஸ்டிக் அண்ட் பிந்தி அது மட்டும் தான். ஹேர் ஸ்டைலுமே நான் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஸோ நான் மேக்கப்புக்கு நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். அது ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லை, நான் வெளியில் எங்கேனா போனாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் கூட வெளியில் போனாலும் சரி, நான் ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறனோ அதை தான் பண்ணுவேன். ஸோ நான் ஃபேஸ்க்கு நிறைய க்ரீம் போட மாட்டேன் அண்ட் மேக்கப்புக்கும் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு சிம்பிள் லுக்கில் ரெடி ஆகிட்டு நான் எங்கே இருந்தாலும் நான் கிளம்பிடுவேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம். ஆஃபீஸ் போய்ட்டு ரீச் ஆகிட்டு அங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். அண்ட் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தேங்க்ஸ் இது என்னோடய குட்டி சேனல் ஆரம்பம் தான். பட் இது ஒரு பெருசாக
ஆக்க வேண்டியது உங்கள் கையிலையும் என் கையிலையும் தான் இருக்குது. அதற்கான முயற்சியை நான் போடுறேன், பட் அதுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நான் என்ன மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படின்றத எனக்கு மறக்காமல் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாமல் டைரெக்டாக யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை உங்களுக்கு போட நான் ரெடியாக இருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். நான் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி கண்டென்ட் வீடியோ போடணுன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னையோட டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தான் இன்னையோட டேயில் நான் பண்ண விஷயங்கள். அண்ட் இதுக்கு பின்னாடி, வீடியோவுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அண்ட் லவ் யூ ஆல். அகைன் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.